என்னடா அனுமன் கடா தூக்குற மாதிரி தூக்கி காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பருப்பு கீரைங்க. போன தடவை மார்க்கெட் போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்போ வெந்தயக்கீரைன்னு தான் நினச்சேன். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன்னா வெந்தயக்கீரையா அதுன்ட்டு. ஏன்னா நான் வெந்தயக்கீரை சின்னதாக தான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. ஆனால் இலையெல்லாம் அதே மாதிரியே இருந்துச்சுன்றதுனால கேட்டேங்க. அவங்க சொன்னாங்க இது பருப்பு கீரைன்னு. சரி, இதை வந்து பருப்பு போட்டு கடையலாம். தனுக்காக தாங்க நான் பார்த்து பார்த்து வாங்குறேன் எல்லாமே. ஏன்னா நம்ம சின்ன வயசில் கீரையே சாப்பிடவே இல்லை. ஆனால் ஒரு விவரம் வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்ட்டு நம்ம மாறிட்டோம். ஆனால் இந்த காலத்து பசங்க அந்த நம்ம மைண்ட் செட்டில் அவங்க இப்போ இருக்கிறாங்க, அந்த அப்போ இருந்த மைண்ட் செட்டில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பழக்கி விடலான்ட்டு தாங்க இது பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நைட்டே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங் எழுந்து லாஸ்ட் டே ஸ்கூல் வேறு, அன்றைக்கி வெட்னஸ்டே தான் எனக்கு லாஸ்ட் டே ஸ்கூலு. சரி, அதனால் முன்னாலே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நைட்டு மார்னிங் எழுது சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தாங்க க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். நான் ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்டு இருந்தேன், அவர் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தார். நான் படுத்து தூங்கினாதாங்க அவன் தூங்குவான். நம்ம படுத்து தூங்கிட்டா மறுநாள் காலையில் நம்மளால எழுந்துக்க முடியல, கரெக்ட் டைமில் வேலையே ஆகிறது கிடையாது. அதனாலே வந்து நானும் முழிச்சிட்ருக்கேன், அவனும் முழிச்சிட்ருக்கேன். நைட்டெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். மார்னிங் வந்து நானே எழுந்து சமைச்சிட்டு கிளம்பிடுவேன். அப்போ தான் சார் எழுந்தே வருவார். என்னாலையும் காலையில் எழுப்பவே முடியாது. நான் ஸ்கூல் போகிறதுனால அவங்க அப்பாவும் தூங்குவார், அவனும் தூங்குவார். 2 பேரும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறமா நானே சொல்லிட்டு போவேன், நான் கிளம்புறேன், எழுந்துருங்க, எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிடுங்கன்னு சொன்னாதாங்க எழுந்து உட்காருவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைய டைமுக்கு தூங்க வச்சுருங்கன்ட்டு. நம்மளுக்கு வீட்டில் இருக்க வேலை செய்யவே டைம் கரெக்டாக இருக்குது. அது கூடயே நம்ம கூடயே குழந்தையும் தூங்காமல் முழிச்சிட்ருக்குங்க. அவங்க கூட தூங்க வைக்கிறோன்னா அவன் தூங்குறானோ இல்லையோ நான் ஃபஸ்ட்டு தூங்கிடுறேன். அதனாலே வேலைலாம் இருக்குன்ட்டு தாங்க குழந்தைய தூங்கவே வைக்க மாட்டேன். நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைய வளர்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்